சிஸ்டர்ஸ் ஒரு பார்ப்பல மிக்க சந்தோஷம். இந்த நாள்ல கூட ஒரு சின்ன டாபிக்கோட உங்களை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். என்னன்னா, இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு விஷயம் யாருமே பண்றது இல்ல, சில பேர் பண்றாங்க. அது என்னன்னா ஒபே. சோ இது ரொம்ப முக்கியம், கீழ்ப்படிதல். இது இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. சோ இதை கத்துக்கொள்ளுங்க. என்னன்னா ஒரு சின்ன ஸ்டோரி தான். என்னன்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பையன், அவங்க ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. அவன் கேட்கறதுலாம் வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவன் வளர்ந்து அவங்க ஒரு பர்சன் கூட சேர்ந்து ஒரு டூரிஸ்டுக்கு போறாங்க, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போறாங்க. அப்ப அப்பா அம்மா கிட்ட கேட்கறான், நான் இந்த மாதிரி போக போறேன் அப்படின்னு கேட்கும்போது அப்பா அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, போவாதுப்பா, வானா நம்ம ஃபேமிலி இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம், நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவன் போனா, அந்த இடத்துல அவன் இறந்துட்டான். ஏதோ ஒரு சம்திங் ஒரு விஷயத்துல ராங்காகி இறந்துட்டான். ஒரு விஷயத்துல தவறி விழுந்து இறந்ததுனால அவங்க அப்பா அம்மாக்கு அந்த செய்தி போனதுனால ரொம்ப கதறி ஆகிறாங்க. அப்பதான் அந்த இடத்துல புரியுது, ஒரு பெற்றோர்கள் ஒரு பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க, எப்படி ஒரு அன்பா இருந்தாங்க, ஒரே பிள்ளையா. அதனால அந்த இடத்துல அவன் போவாதுன்னு சொன்னதுனால அவன் போவேன்னு சொல்லி அடம்பிச்சு போனதுனால அந்த காரியம் அப்படிப்பட்ட ஒரு தலைகீழா மாறிடுச்சு. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லுவாருன்னா, முதலாவது நம்ம என்ன பண்ணோம், நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படியும். நம்மளை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குறாங்க, அவங்களுக்கு செய்யற ஒரே ஒரு விஷயம் கீழ்ப்படியணும். பைபிள்ல கூட இப்படியாக வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கொலோசியர் 3:8 அதுல என்ன சொல்லப்பட்டதுன்னா, பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது ஆண்டவருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வசனமே சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு என்ன பிரியம்னா, நீங்க உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தாலே அவருக்கு பிரியமான காரியம். சோ வருகிற நாட்கள்ல உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.